அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானோட பிறப்பினுடைய கதையை சுருக்கமாக பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள். அவருடைய பிறப்பினுடைய கதையை கேட்கறதுக்கே நமக்கு ஒரு குடுப்பனை வேணும் இல்லைங்களா? பார்க்கலாங்களா? பழமையான காலத்தில் அசுரர்களின் தலைவன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சூரபத்மன். ரொம்ப கொடுமை செஞ்சிட்டு இருந்தாருங்க. அவர் தேவலோகமே அரண்டு போகிற அளவுக்கு கொடுமை. தேவர்கள்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் நின்று சிவபெருமான் அவர்கள் பண்ணுறது எங்களால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்து அவர் நெற்றிக்கன்லிருந்து உருவானவர் தான் நம்மளுக்கெல்லாம் தமிழ் கடவுளாக இருக்கிற இப்போது முருகர். நெற்றி பொறி அதாவது நெற்றி கண்ணிலிருந்து ஒரு தீ பிழம்பு உருவாச்சு. அக்னி தேவனும் வாயு தேவனும் அதை சுமந்து கொண்டு போனாங்க. அவங்களால அந்த சுடச்சுடரை தாங்க முடியாம சரவண பொய்யிலிருந்து நதியில கீழே விட்டுட்டாங்க. கீழே விழுந்த தீ பொறி இருக்கு இல்லையா, அது 6 உருவமா தாமரைப்பூ மேல விழுந்துடுச்சு. விழவும் 6 குழந்தைங்களா மாறிடுச்சு. 6 குழந்தைங்கள கீழே விழுந்த உடனே கார்த்திகை பெண்கள் அப்படின்றவங்க 6 பெண்கள் கார்த்திகேயனை எடுத்து வளர்த்தாங்க. நம்மளுடைய சக்தி இருக்காங்க இல்லையா, அதாவது பார்வதி தேவி, அவங்கள பார்க்க வரும்போது 6 பிள்ளைகளையும் கட்டி அணைக்கும் போது 6 உருவமும் ஒன்றாக இணைந்து உருவமாக திகழ்ந்தது. அதனால்தான் அவரை நாம் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினால தான் அவரை நாம் கார்த்திகையா என்று அழைக்கிறோம். 6 உருவத்துக்கும் பேர் என்ன? சண்முகன், அருமுகன், முருகன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் அப்படின்ட்டு சொல்லலாம். 6 முகங்களும் 6 தெய்வீக சக்திகளை பிரதிபலிச்சு. என்னன்னு பார்க்கலாங்களா? ஞானம், தைரியம், கருணை, ஒழுக்கம், வெற்றி, தெய்வ திருஷ்டி. முருகப்பெருமானுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, முருகன் வளர்ந்து அழகிலும் தைரியத்திலும் பிரபஞ்சத்தை மெய்மறக்க செய்தார். அதனாலதான் இந்திரன் அவரை தேவசேனாதிபதியாக, அதாவது தேவசேனாதிபதினா தேவர்களின் படை தளபதியாக நியமித்தார். பார்வதி தேவியிடம் பெற்ற வேல் ஆயுதத்தை ஏந்தி அவர் சூரபத்மனை வீழ்த்தி உலகங்களுக்கு சமாதானம் கொண்டு வந்தவரும் நம் முருகரே. இந்த வெற்றியை தான் நம்ம ஸ்கந்த சஷ்டி